ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து யூடியூப்ல நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை வந்து அது என்ன சொல்ல வரீங்க? அது இருக்க தான் செய்யும் இல்லையா? நம்ம சினிமா தொழிலாளிகள் பாதிக்கக்கூடாது, பெரிய படங்கள் நிறைய வேணும். பெரிய படங்கள் வரும்போது ஒரு 10 நாள் வேலை எக்ஸ்டெண்டாக இருக்கும், தொடர்ச்சியாக ஒரு 6 மாதத்துக்கான ஒரு காசாக இருக்கும். இந்த மாதிரி படங்கள் வர்றது குறைவாக ஆரம்பிச்சதுன்னா, ரிவ்யூ போட்டு சொதப்பிக்க இவ்வளோ அமௌண்ட் போட்டு நம்ம படம் எடுக்க முடியாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் பேக்காக ஆரம்பித்தாங்கன்னா நிறைய சைடில் வந்து அந்த பயம்தான். அதை வச்சு தான் நான் சொன்னேன், ஸோ சோஷியல் மீடியா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கள். இப்போ நான் ஒன்று இது பண்ணிடுங்க. இப்போ என்னையே தான் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க, என்னை கூப்பிட்டு போய் மூத்தல் சந்துக்குள்ள வச்சு நல்லா அடித்து அனுப்பிச்சிங்க. வேற எவனும் இதை பண்ண மாட்டான். திரும்ப உங்களுக்கு மரம் தான், மரத்தை சுற்றி லவ் தான் ஏரியாவில் இப்போ புதுசாக நம்ம ஊரில் வந்து பேப்லஸ் கபரை ஃபாலோ பண்ணி அது பேப்லஸ் கபர் ட்ரக் மாஃபியா போயிட்டோம். டேய் அந்த 5 மூட்டை எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 5 10 மூட்டை குடோனில் தான் இருக்கு, அதுக்கு வீட்டில் போடு. சினிமா ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள சுற்றிடுவோம். நான் என்ன சொன்னேன்னா, நான் பண்ணது புது முயற்சி, இது தாட், அவ்வளோதான். இப்படி பார்க்கட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் ஓட்டுண்டா படம், ஒரு 5 நாள் ஓட்டுண்டா, அதுக்கப்புறம் போய் கிழிச்சிடலாம், ஓரளவுக்கு தப்பிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் சொன்னதே தவிர மற்றபடி உணவும் கலையும் அழிஞ்சிட்டா இனம் அழிஞ்சு போயிடும். கலை இப்போ குத்து விருமா கொலை விருமா இருக்குது, முக்கியமாக தமிழ் சினிமா. உண்மைதான், இது நீங்கள் மறுக்கவே முடியாது. சோஷியல் மீடியான்றது வந்து மக்களுடைய அரசியலுடைய ஒரு 4வது கால் தான் சோஷியல் மீடியா. குறிப்பாக மீடியாவை விட சோஷியல் மீடியா தான் ரொம்ப பவராக இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கிடையாது யார் மேலேயும் இல்லை. அவங்க எங்களை போல் அவங்களும் ஒரு தொழிலாளி, எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன். ரெட் நியூஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு நம்ம கூட பியூட்டிஃபுல் மாயன் மூவி டீம் இருக்கிறாங்க. இல்லை பயங்கரமான மூவி டீம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லாருக்கும் வணக்கம். வீரா சார், ராஜேஷ் சார், வணக்கம். வினோத் ப்ரோ, மரியா, ஹாய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர். நம்ம ஒரு கற்பனையில நம்ம ஒரு கதை எழுதிட்டோம், எடுத்துட்டோம். ஆனா அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்கும்ல. ஸோ அதுல நீங்க மாயன்ல பார்த்து பண்ண விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மாயனில் பார்த்து பண்ண விஷயம், மாயனை பொறுத்தவரை நான் என்ன யோசிச்சேன்னா, ஒரு 2 hours ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சினிமா வந்து பார்க்காத சினிமான்னு யாரும் பண்ணிட முடியாது. நீங்கள் திரும்ப மனுஷனை வச்சு தானே பண்ண போகிறீங்க. அதில் ஒரு 2 hours ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது உலகத்துக்கு கூட்டு போவோம், புது விஷயங்களை சொல்லுவோம். இதுதான் நான் என் பிளான், சிம்பிள் பிளான் அதாக தான் இருந்தது. மிச்சப்படி நம்ம அட்வைஸ் சொல்லி படத்தில் இந்த உலகத்தை திருத்துற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளால் முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்கிறோம். அது கருத்து பரிமாற்றம் தான் என்னை பொறுத்தவரை மீடியா. நான் ஒரு கருத்தை போடுறேன், ஆமாம் அப்பாட்ட கருத்து சொல்ல வந்துட்டாருன்னு அங்கேருந்து ஒரு கருத்தை போடுவாங்க. இதை கருத்து பரிமாற்றம் தானே. எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் ப்ரோ. நம்ம அப்போ கொஞ்சம் சொல்லும்போது ரொம்ப அட்வைஸாக அப்படியும் போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு நியூ கமரை வச்சு ஒன்று பண்ணும்போது இட் ஹாஸ் டு பி ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கணும், ஒரு ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஒரு 2 hours உட்காடுறாங்களா, ஒரு குழந்தையிலேருந்து தாத்தா பாட்டி வரையும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பிரமிப்பாக இருக்கணுங்கிறத மட்டும், பிரமிப்புங்கிறத தான் ஒரு லைனாக எடுத்துக்கிட்டேன். பியூராக ஃபேண்டசி ஃபில்ம், முழுக்க கற்பனை கதைங்கிறத சொல்லியாச்சு. கற்பனை கதையில் அவன் எப்படா 6 அடி ஓகேடா, அவன் எப்படா 28 அடி இருந்தானா, அது கற்பனைடா, 28 தானே இருப்பான் அவன். இதே இது ஹல்க்கு நம்ம ஒத்துக்கிறோம். வெள்ளைக்காரன் பண்ணால் கற்பனையாக எடுத்துக்கிறோம். நம்ம பண்ணும்போது பிரச்சனை என்ன, நம்மால் நீ சொந்தமாக கவுண்ட முடியல, நீ சொந்தமாக யோசிச்சே, நீ யார் எனக்கு தெரியும், நான் எப்போ டைப்பாக மூஞ்சி மாற்ற இப்படி வந்துடுறாங்க. சரி, எது நம்ம ஆளுகளையும் சிந்தனையாளர் இருக்காங்க. இப்போ நான் ஒன்று இது பண்ணிடுங்க, இது வந்து யாருக்கும் பண்ண தெரியாம கிடையாது. இதை பண்ணலாமா வேணாமா யோசிச்சு இருப்பான். இப்போ என்னையே தான் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க, என்னை கூப்பிட்டு போய் மூத்தல் சந்துக்குள்ள வச்சு நல்லா அடித்து அனுப்பிச்சிங்க. வேற எவனும் இதை பண்ண மாட்டான். திரும்ப உங்களுக்கு மரம் தான், மரத்தை சுற்றி லவ் தான், திரும்ப மாமன் பொண்ணு பஞ்சாயத்து, ஏரியாவில் ரவுடி பையன், ஹீரோ வந்து ரொம்ப சாதுவான பையன், கோவப்பட்டு அடித்து பறக்க விட்டான். இதே தான் திரும்ப பார்க்க போகிறோம். இதுதான் போலீஸு. இப்போ புதுசாக நம்ம ஊரில் வந்து பேப்லஸ் கபரை ஃபாலோ பண்ணி அது பேப்லஸ் கபர் ட்ரக் மாஃபியா போயிட்டோம். டேய் அந்த 5 மூட்டை எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 5 10 மூட்டை குடோனில் தான் இருக்கு, அதுக்கு வீட்டில் போடு. திரும்ப போலீஸ் வீட்டுக்கு விடாங்க, குடோனில் போட்டு, இப்படியே தான் போகும். சினிமா ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள சுற்றிடுவோம். நான் என்ன சொன்னேன்னா, நான் பண்ணது புது முயற்சி, இது தாட், அவ்வளோதான். உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், இதை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். கீழே கூட ராஜேஷ் கண்ணா இதெல்லாம் வேணாங்க, வேறு எதாவது எடலான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஃபைன். நீ என்னை அடித்து ஓட விட்ட அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் எனக்கும் ஈஸியான கதைகள் தெரியும், ஈஸியாக எடுக்க தெரியும், மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. புதுசாக ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் தான். நாளைக்கு வரவங்க நிறைய பேர் வந்து தயங்க ஆரம்பிச்சுறாங்க.
இது வந்து ஒரு இயக்குனர் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் ஏப்பா பார்த்தேல பெரிய படம்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணணும். இது நாளைக்கு பெரிய ஹீரோஸ் யூஸ் பண்ண ஹிஸ்ட்ரி நமக்கு எதுக்குடா, ஹிஸ்டாரிக்கல் கதை நமக்கு எதுக்குடா, ஹிஸ்ட்ரி நமக்கு எதுக்கு. நான் சிம்பிள் உணவும் கலையும் அழிஞ்சிட்டா இனம் அழிஞ்சு போயிடும். இது எல்லா உலகம் ஃபுல்லாக நம்ம உணவு நான் சொல்ல தேவையில்லை, அழிச்சு விட்டாங்க எப்பயோ. கலை இப்போ குத்து உயிரமா கொலை உயிரமா இருக்குது, முக்கியமாக தமிழ் சினிமா. உண்மைதான், இது நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு படங்கள் ரிலீஸ் முதல் எல்லாத்துலேயும் நமக்கு எல்லா டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு. ரிலீஸ் டிஃபிகல்ட்டிஸ்னால் ப்ரொடக்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் வந்துடும். நாளைக்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் எல்லாமே கசின் பிரதர்ஸ் தான். நம்ம தெலுங்கு படம், கன்னட படம், மலையாள படம் இல்லை எல்லாம் அண்ணன் தம்பி தான். ஏன்னா கசின் பிரதர்ஸ் அவங்க. நாளைக்கு நம்மளோட தமிழ் ஃப்யூச்சரில் வந்து தமிழ் படம் வருஷத்துக்கு ஒரு 5 படம் வரும். மிச்சப்படி நம்ம எல்லா படங்களும் பார்த்து தான் வளரணுங்கிற சூழ்நிலை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ரோஸ்டிங் இஸ் அ ஹெல்தி திங். இன்றைக்கி இது இந்த டெர்மினாலஜி ரோஸ்டிங் தான். இன்றைக்கி நெட்டில் ஒரு படம் பண்ணுறோம், அதை ரோஸ்ட் பண்ணுறீங்க, ஃபைன். அந்த ரோஸ்டிங் ஹெல்த்தியாக இருக்க வரையும் ஒரு ஏப்ரல் நாம் தப்பு பண்ணியிருக்கோம், கரெக்டாக சொல்லியிருக்காங்க, வளர்த்துப்போம். அந்த ரோஸ்டிங் டேர்ட்டி ஆகும்போது ஈகோ ட்ராப் தான் அது, வேறு ஈகோ ட்ரிப் தான். ஓ நீ அதை பண்ணுறியா, நான் அப்படி தான் எடுப்பேன், நீ யார், நீ பாரு பார்க்காம போ, பார்த்து ஆகணும், நான் எடுக்கிறதா நீ பார்க்கணும், உன்னால் எடுக்க முடியுமா, நான் மட்டும் தான் பண்ண முடியுமா, இந்த ட்ரிப்புக்கு போயிடுது. இது நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு வேஸ்ட்டு. நமக்குள்ளேயே அடிச்சுட்டாங்க, நம்ம தரம் கம்மியாகிட்டே போகும். நம்ம வெளியிலேருந்து ஒரு படங்களை தூக்கி கொண்டாடுறோம். அதே மாதிரி நம்ம படங்களை தெலுங்குல கொண்டாடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம கொண்டாடாத படங்களை, தமிழில் கொண்டாடாத படங்களை நல்ல வெளிமாநில கொண்டாடிருக்காங்க, வா அப்படி தூக்கி வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய படங்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, பட் நிறைய படங்கள். இது எல்லாமே என்னென்னா, அதே மாதிரி அங்கே சாதமாக பண்ண ஒரு பொண்ணு ட்வீட் பண்ணிட்டு, எங்கள் ஊருக்கு ஓடவே இல்லைடா, நீங்கள் எதுக்கிட்ட கொண்டாடுறீங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரியல, உங்கள் மைண்ட் செட்டே புரியல. அது மாதிரி நம்மளும் இது மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் மிச்ச மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அவங்க படங்களை நீ போட்டுறையோ இல்லையோ அழிக்கிறது கிடையாது. செலிபிரிட்டிஸோட உங்களோட அந்த ஆதங்கம் வந்து இப்போது மாயன் மாதிரியான ஒரு புது ஜான்ரால ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒரு ஃபில்ம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அதை பற்றி ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேராது இருப்பாங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து யூடியூப்ல நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட அந்த ஆதங்கத்தை வந்து அது என்ன சொல்ல வரீங்கண்ணா? அதுக்கு அது இருக்க தான் செய்யும் இல்லையா? இல்லை அப்படி இல்லை, கொஞ்சம் அவங்களும் ஒரு தொழிலாளி தான். அவங்க இது ஒரு இதுக்காக பண்ணுவாங்க, ஒரு ஃபேஷனாக இருக்கும், இல்லை மற்ற ஒரு பிஸ்னஸாக கொண்டு போவாங்க. சோஷியல் மீடியான்றது வந்து மக்களுடைய அரசியலுடைய ஒரு 4வது கால் தான் சோஷியல் மீடியா. குறிப்பாக மீடியாவை விட சோஷியல் மீடியா தான் ரொம்ப பவராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்ற அந்தளவுக்கு அறிவுலாம் கிடையாது. ஆனால் நம்ம சினிமா தொழிலாளிகள் பாதிக்கக்கூடாது, பெரிய படங்கள் நிறைய வேணும். அது இருந்ததுன்னா என்ன மாதிரியான தொழிலாளிகள், நான் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்குது. ஆனால் என்னை விட ரொம்ப மோசமாக இருக்கிற பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட்ஸ்லாம் நிறைய பேர், தொழிலாளிகள், லைட்மேன்ஸ், ஸ்டண்ட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஜிம் பாய்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாருடைய பெப்சியில் இருக்கும்போது ஸோ அவங்களுடைய லைஃப்லாம் கொஞ்சம் பெரிய படங்கள் வரும்போது ஒரு 10 நாள் வேலை எக்ஸ்டெண்டாக இருக்கும், 20 நாள் வேலை இருக்கும், 40 நாள் வேலை இருக்கும், ஒரு சில நேரங்களில் 120 நாள் ஷூட்லாம் போகும். அது வந்து ஒரு பெரிய சம்பளம் இல்லை, ஒரு தொடர்ச்சியாக ஒரு 6 மாதத்துக்கான ஒரு காசாக இருக்கும், வீட்டில் ஒரு நல்லதுக்கான காசாக இருக்கும். இந்த மாதிரி படங்கள் வர்றது குறைவ ஆரம்பிச்சதுன்னா, ரிவ்யூ போட்டு சொதப்பிக்க இவ்வளோ அமௌண்ட் போட்டு நம்ம படம் எடுக்க முடியாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் பேக்காக ஆரம்பித்தாங்கன்னா நிறைய சைடில் வந்து வருமானம் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி, தொழிலாளர்களுக்கு ரா மெட்டீரியல் அதை எடுத்துகிட்டு பாதிட்டு நிறுத்தவும் முடியாது. அது ரொம்ப கொஞ்சம் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அந்த பயம்தான், அதை வச்சு தான் நான் சொன்னேன். ஸோ சோஷியல் மீடியா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கள், படம் ஒரு வாரம் ஓடிட்டோம், அது நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, பப்ளிக் பார்க்கட்டும், பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் ஓட்டுண்டா படம், ஒரு 5 நாள் ஓட்டுண்டா, அதுக்கப்புறம் போய் கிழிச்சிடலாம், போயிட்டு அதுக்கப்புறம் படம் எடுத்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக நான் சொன்னேனே தவிர மற்றபடி அவங்க மேலே நமக்கு அது பண்ணக்கூடாதுன்ற சட்டம் போடுற அளவுக்கு நமக்கு எந்த அறிவும் கிடையாது. ஏன்னா அவங்க இல்லைன்னா தமிழ் சினிமா இல்லை, அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி எல்லாமே மறைச்சிடணும். இப்போ இந்த ஊடகங்கள் காசு கொடுத்து ஒரு மீடியா ஒரு நிறுவனமாக இருந்ததுன்னா அந்த ஊடகம் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க, அரசு சொல்கிறதான் கேட்கும். ஆனால் சோஷியல் மீடியா அதெல்லாம் சொன்ன அரசு சொல்கிறதெல்லாம் கேட்காது. அதுக்கு என்ன தப்போ அது நியாயமோ அது தர்மத்தை பேசும். ஸோ அது வரவேற்க வேண்டிய சோஷியல் மீடியா ரொம்ப முக்கியமானது தமிழ் சினிமாவுக்கு. அதில் கொஞ்சம் பார்த்து பண்ணாங்கன்னா தங்கள் அறியாத சட்டம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசுறது. மற்றபடியில் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கிடையாது, யார் மேலேயும் இல்லை. அவங்க எங்களை போல் அவங்களும் ஒரு தொழிலாளி, எங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் பண்ணுங்கள், எங்கள் மீடியாவுக்கும் பண்ணுங்கள், படத்தை
நல்லபடியாக Support reach பண்ணும். சப்போர்ட் பண்ணுறேன். டேரக்டர் சார் இப்போ ஐடியாவே வந்து ரொம்ப என்ன சொல்றது, குமரி கண்டத்தை கனெக்ட் பண்றீங்க, பழம்பெரும் தமிழர்களோட இதை வந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க, காலச்சக்கரத்தை வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க, ரிசர்ச்லாம் பயங்கரமா இருந்திருக்குமே சார். இல்ல எவ்வளவு வருஷம் ரிசர்ச்சுக்கு மட்டும் எவ்வளவு வருஷம் தேவைப்பட்டுச்சு? 2008 நான் யோசிச்ச ஸ்கிரிப்ட் இது பண்ணிட்டு எடுத்து ஓரமாக வச்சிட்டேன். அப்போதைக்கு நான் லைன் மட்டும் எழுதிட்டேன். அப்போ எழுதும் போது சிம்பிளாக தான் இருந்தது. ஐ ரோட் ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பக்கெட் லிஸ்ட் எழுதினேன். அதாவது ஒருவேளை உலகம் அழியிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நான் எனக்கு எழுதினேன். 2012 அழியுதுன்னு சொன்னாங்க. காலண்டர் 2012 அப்படியே படங்கள்லாம் வந்து இப்படியே போச்சு. இதுக்கப்புறம் வந்து திரும்ப 2016 அதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை டெவலப் பண்ணேன். அதை டெவலப் பண்ணுவோம். அப்போ இருந்து ரிசர்ச்சுங்கிறது தொடர்ந்து உட்காந்து பண்ணலை, ஆன் அண்ட் ஆஃப் இருந்தது. டுவர்ட்ஸ் சரி இந்த படம் ஸ்கிரிப்டாக பண்ணோம். நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி வேறு ஒரு லவ்லி ஸ்கிரிப்ட் ஒன்று அது வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணி முடிச்சுட்டு பேசும்போது திடீர்னு இதுவும் கொண்டு வந்தேன் நான். இது சும்மா பேசும்போது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை இது வேலைங்க, இது வேலை ரெண்டுமே இது வேலை அதனால் மாட்டினோன்னா கட்டஞ்சி எடுத்துடும். எல்லாம் ரெடினா சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ரெடினாங்க, ஓகே போகலாம். என்ன வேணுமாலும் ஃபோட்டோ இல்லை பட்ஜெட் வைஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு தென் செக்ரிகேட் பண்ணி போனோம். ரிசர்ச் ரிசர்ச் இருக்குது. அந்த ரிசர்ச்சில் சொல்லணும் பாதி ஃபேக்ட்ஸ் கிடைச்ச ஃபேக்ட்ஸு, பழைய தமிழ் இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து கிடைச்ச ஃபேக்ட்ஸு, நிறைய கற்பனைகள். ஏன்னா நீங்கள் குமரிக்கண்டம் சொல்லும்போது அதை பற்றி பெருசாக ஆராய்ச்சி பண்ணி நம்மளோட பெரிய விஷயங்கள் நிறைய இல்லை. இப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படி வாழ்ந்திருப்பாங்க, யூகங்கள் தான் அதிகம். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் யூகங்களை கலந்து உண்மைகளை சொல்லியிருக்கோம். நிறைய எடுத்தாச்சு. அதனால் கண்டென்ட்டும் நிறைய வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அது என்ன ஆனால் தகட்ட ஒரு விஷயத்தை கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் மாயன். ஆனால் எனக்கு என்னென்னா ஒரே ஏன்னா இது வந்து மாயன் 2, மாயன் 3, மாயன் 4 அது எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரைலர் தான் மாயன் 1. நீங்கள் ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு கனெக்ட் பண்ண மாட்டீங்க. மொத்தமாக பார்த்துட்டு நல்லா இருக்குது ஆனால் எதோ சொல்ல வேணாம் என்னென்னு புரியல. அதானே மாயன் படம். அதான் மாயன் படமே ட்ரைலர் தான். நல்லா இருக்குது ஆனால் என்ன சொல்ல வேணாம்னு புரியல. அது 2, 3, 4 அது அப்படியே எலாபரேட் ஆகும். இதில் போட்ட கொக்கி அங்கே வந்து ஒவ்வொன்றா கொண்டு வரும். அதனால் இது ஒன்னோட நிறுத்துகிற மாதிரி ஐடியாவில் அது இல்லை, பண்ணவும் முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் ரிவர்ஸில் போகும்போது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு ஓப்பன் பண்ணால் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ரொம்ப பெருசுங்க. நீங்கள் தமிழையோ தமிழ் சார்ந்த விஷயங்கள் எதையுமே பெருசாக அழைக்கிற முடியாது, ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள அழைக்கிற முடியாது. உண்மையிலே ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போதே நமக்கு இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி புல்லரிப்பு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் பொதுவாக ஹிஸ்ட்ரி படிக்கிற இருக்கா சார்? நம்ம தீனா சார் இல்லை, எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டது தானே. இப்போ குமரிக்கண்டம்னு ஒன்று இருந்தது, அது இருந்தால் ரொம்ப நல்ல விஷயமா நடந்திருக்கும். முருகன் தமிழ் கடவுள் அப்படின்றாங்க, முருகன் தமிழினுடைய அரசன் அப்படின்றாங்க, ஆதி கடவுள் சிவன் தான் அப்படின்றாங்க. இப்படி பழம்பெரும் என்னுடைய தாய் வழி சமூகம் தமிழை சொல்லுவாங்க. இங்கே இருக்க பெண் தெய்வங்கள் எல்லாமே வந்து ஆணுக்கு முன்னாடி ரொம்ப வீரமாக இருந்தவங்க, சமூகத்தை காப்பாற்றினவங்க அப்படின்னு பல வரலாறுகள் சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு எனக்கு ஆசை தான். அதை வரவேற்கவும் கூட நான் ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. ஏன்னா இந்த கதைகள்லாம் கேட்டு தான் வளர்ந்தேன். இது கதைகளாக எனக்கு தோணலை, இப்படி இருந்திருப்பாங்களோ. ஸோ அப்போ எப்போ நம்மெல்லாம் வந்து அடிமையாக்கப்பட்டோம், நம்மலாம் எப்போ வந்து பிரிக்கப்பட்டோம், நம்ம எப்போ வந்து பெண்கள்லாம் நமக்கு அடிமையாக்கப்பட்டாங்க, எந்த சூழலில் இதெல்லாம் மாறுச்சு அப்படின்ற கேள்வியெலாம் எனக்குள்ளே நிறைய கேள்வியெல்லாம் கேட்கும். இப்போது நீங்கள் யவனராணின்னு ஒரு புத்தகம் படிச்சிங்கன்னா அதில் ட்ரைபிஸ்ட்னு ஒருத்தர் வந்திருப்பான், யவனர்களுடைய போர்படை தளபதி ஒருத்தர் வந்திருப்பான். அங்கே ஒருத்தர் பேர் நம்ம தமிழில் வந்து காவேரி கரையோரம் இருக்கிற குமரன் சன்னின்னு ஒருத்தனுடைய பேர் இருக்கும், ஒரு தளபதியினுடைய பேர். குமரன் சென்னின்ற ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் என்ன அது குமரன் சென்னி எல்லார்கிட்ட கேள்வி கேட்டேன், ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், முருகனுடைய மயிர் அப்படின்னு அதோட பேர் அப்படின்னு. அவன் இந்த ஆற்றங்கரையிலிருந்து அந்த ஆற்றங்கரைக்கு வந்து தன்னுடைய வேல் வந்து எரியப்படும் அப்படின்ற அந்தளவு வலிமையான ஒரு தளபதி. இப்படி கதைகள் படிக்கும்பொழுது, புராணங்கள் கேட்கும்பொழுது ரொம்ப வியப்பாகவே அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அதில் உண்மையா பொய்யா அப்படிலாம் தெரியாது. ஆனால் அதை கேட்கும்போது நம்ம ஸ்க்ரீனில் ஓடும். அதை நான் இங்கே இந்த படத்தில் பார்த்தேன். இது புதுசாக இருந்துச்சு நம்ம தமிழ் சினிமாவுக்கு. இப்படி எங்களாலையும் பண்ண முடியும் படங்கள் அப்படின்றது வந்து டைரக்டர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுதான் எல்லாம் போட்டு விளையாடும். அதுக்கான ஃபினான்ஸும் அதுக்கான ஒர்க்கும் மட்டும் எங்ககிட்ட நிறைய இருக்குது. அதுக்கான வாய்ப்பு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றத உடச்சி அடிச்சு நோத்திட்டாரு. எங்க நமக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ்குள்ளே வந்து நம்ம வந்து உள்ளே வரோம் அப்படின்னு ஒரு பெருமை. அங்கே போய் நின்றும் போது அதெல்லாம் எனக்கு பண்ணும்போது ரொம்ப வெறுப்பாக இருந்தது.
என்னடா பச்சை கலரில் ஒரு ட்ரெஸ் மாட்டிக்கணும்னு Green மேட்ல. கையில் கொடுத்துட்டு கையில் ஆக்கி ஸ்டிக்கர் கொடுத்துட்டு இதை ஐடி அதை ஐடி பெரிய ஒரு எருமை மாடு நிறைய பழைய எருமை மாடு மாதிரி தெரியல அண்டா மாதிரி எதிராது இதில் ஏறி உட்காந்து நான் எப்படி போனேன் அதை ஆட்டுவான் பின்னாடி ஒருத்த உட்காந்து பொறுமையாக ஆட்டுறான் நான் கயிறு வேற இல்லை எதை பிடிச்சிட்டு போகிறதுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி. ஆனால் இப்போ எனக்கு விஷுவல் பார்க்கும்போது ஒன்று இருந்தது இல்லை. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே உட்காரும் போது அண்ணாட்ட சொன்னேன், நான் அடுத்த படம் பண்ணும்போது முதல்ல என்ன அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்த்துரு, நான் வரேன். அதெல்லாம் இல்லை, நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக வரேன், நீ என்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணுற நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியணும். அது வேலை செஞ்ச உடனே நான் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். க்ரீன் மேட்டில் போய் நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். அந்த கதையை நான் ஃபுல்லாக கேட்டுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நான் உடம்பை மாற்றணும், என்னுடைய பாடி லாங்குவேஜை மாற்றணும். உண்மையாகவே அப்படி ஒரு சூரன் தான் அப்படி இருப்பான் அவனுடைய. நீ சிஜி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி உடம்பை கொண்டு வரணும். சிவன் மட்டும் தான் கொண்டு வர, நாங்களாம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு நாங்களாம் ஒன்ஸா பண்ணிட்டேன் சார் நாமளும் ஒன்ஸா பண்ணிடலாம் லாங் கோவே பாடி பண்ணுறோம் சார். எக்ஸாம்ஸ் பாஸ் சார், நாங்களும் பாடி பண்ணுறோம் சார். இப்பெல்லாம் கொஞ்சம் வயசாகி இல்லை வயசுல ஆகல, சின்ன பையனை நாங்கள் கரெக்டாக வருவோம். நீ சகப்பா இருந்தால் நாங்கள் கருப்பாக வருவோம். எந்த டைம்ல வந்தாலும் நாங்கள் உள்ள பேக் எடுத்து நிற்போம். அந்த ஃபுட்டேஜ் அந்த சிஜியில் பண்ண ஒர்க் இருக்குல்ல, அது உண்மையாகவே ரொம்ப அற்புதமான நிகழ வைத்த ஒரு தருணம். எனக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு இடம் அது. அதை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தேன். இப்படிலாம் பண்ண முடியும், நம்ம இன்னமும் நினைச்சோம் இங்கே இன்னமும் நடந்திருக்குது. ஏன் இந்த மனுஷன் பாவி மனுஷன் நம்ம டைலாக்லாம் வைக்கல, நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணல, இதுலேயே பாதிலே முடிச்சிட்டா போலியா, என்ன இது இப்படி பண்ணுறாங்க. அது முன்னாடி ஆர்ட் ஒர்க் ஒரு ஸ்டோரி போர்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. அப்புறம் தான் சொன்னார், தலைவா இந்த படத்தில் 146 கட்ஸ் வாங்கியிருக்கிறோம், அதெல்லாம் போட்டால் படம் எங்கேயோ போயிருக்கோம். 2 ஹவருக்கு மேலே நின்று இருக்கோம், 2.25 மணி நேரம் படம் நின்று இருக்கோம், எல்லாம் போயிடுச்சு தலைவா, ஒன்றும் பண்ண முடியல சார் அப்படின்னாரு. அப்போ தான் என்னென்ன நீ சொல்கிறாரு சார், இந்த அடுத்த ட்ரிப்பு இன்னும் அதை நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு படம் முடிஞ்ச அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இன்னொன்னா அடுத்த பேட்ச்ல எப்படியாவது நம்மளை சேர்த்துட மாட்டாரா கண்டிப்பா. சூப்பர் கிரேட். வினோத் பிரதர் சார் சொல்லியிருந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் வந்து தெரிஞ்சது பயங்கரமா. அந்த பாடியை இருக்கிறதா இருக்கட்டும், அந்த கேரக்டர் அப்படி இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும் ஒரு சிவன் கேரக்டர். அதில் இன்னொரு பெரிய விஷயம் இவர் சொல்ல வேணாம், நானும் சொல்லி இந்த ட்ரிப் நீ பேசாத இல்லை சார். நம்ம வந்து ஒரு சிவன்னா பயங்கர ஆக்ரோஷமா, ஒரு சிவன்னா ஒரு ஆக்ரோஷமா கத்தி ஒரு டைலாக் பேசி ருத்ர தாண்டவன் டான்ஸ்லாம் ஆடி எல்லாம் பயங்கரமா பண்ணுவேன். இந்த மனுஷன் அப்படியே சாஃப்டா நம்மளுக்கே காண்டா இருக்கும் ஸ்பாட்ல போக்கானு. இந்த ஆளுக்கு தமிழ் தெரியுமா தெரியாது, நம்மளுக்கே காண்டா இருக்கும். இந்த ஆள் நம்ம கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா, இன்னொரு கொஸ்டின் இருக்கும், ஒருவேளை இந்த படத்துக்கு இந்த ஆள் தான் ப்ரொடியூசரா, அப்புறம் ஒண்ணு யோசிச்சுதான் இருப்பேன், இந்த ஆள் பேசுவாரா நம்ம கிட்ட. சரி மௌனம் எதனா பேசி பட்டு விட்டு சேர்த்துட்டானா தினம் அமைதியா இருக்கு. நான் வேற கம்முன்னு இருப்பேன். இல்ல ஜான் விஜயன்னா கலடா பண்ணிருப்பாரு இவரு, எல்லாத்துக்கும் ஒரே ஸ்மெல் தான், ஒரே அது கூட ரொம்ப சுருங்குது, அதெல்லாம் இருக்காது. அது என்ன தெரியுமா, இது தொடு வருமோ நோக்க வருமோ அப்படின்ற மாதிரி ஒரே அந்த லுக்கை விட்டு மாறு அப்படியே இருப்பாரு. இப்பதான் பாவி மனுஷன் போன இன்டர்வியூல தான் சொன்னாரு, நான் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருப்பேன் அந்த ஆசிட்ட. அப்படியா? அப்பதான் எனக்கு பயங்கர ஷாக். அப்ப நம்ம பேசாம இருந்தது நல்லதுதான். நம்ம கொஞ்சம் ஓவரா போயிருந்தா கோவத்துல ஏந்து ஆசிட்டு கையில வேற சூழல் இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். ஆமா தப்பித்தோம். அவர் சூப்பர், வேற லெவலு. உண்மையாவே வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச இன்னொரு ஹீரோ. கிரேட் சூப்பர். வினோத் பிரதர் டெடிகேஷன், சாப்பிடாமலாம் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எப்படி இந்த ப்ராஜெக்ட் கேட்ட உடனே நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, அதுக்கு க்ரூம் ஆக்கிட்டுறதுக்கும் சரி, அந்த கேரக்டருக்குள்ள அடாப்ட் ஆகிட்டுக்கும் சரி, நீங்க எடுத்த ஹோம் ஒர்க் மாதிரி என்ன சொல்லிடலாம்? இந்த ப்ராஜெக்ட் செய்ய சார் பேசினேன், ஆடிஷன் போனேன், மயன் ஆடிஷன் போனேன். பட் மயன் ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ப்ளஸ்ஸா ஆமா எனக்கு தெரியாது. நாங்கள் கேட்ட ஸ்டோரி வந்து வேற, நாங்கள் பண்ண ஸ்டோரி பார்க்கணும் வேற. ஆனால் நாங்கள் டீச்சர்ஷிப் 2019 ஸ்டார்ட் பண்ணோம் ப்ராஜெக்ட். ஸோ 2019 வந்து ஐ திங்க் ஃபேப் டீசர் ஷூட். ஸோ நாங்கள் எல்லாம் க்ரீன் லைட் தான் பண்ணோம். ஸோ பண்ணும்போது அந்த ஷூட்டிங் அந்த என்வாயர்மெண்ட் வேறு மாதிரி ஆச்சு. லைக் இட்ஸ் நார்மல் ஷூட்டிங் மாதிரி கிடையாது. ஸோ அங்கேயே வந்து சருக்கு வந்து ஓடி காட் லைக் சார்ட் ஆஃப் லைக் அது இமேஜினேஷன் பயங்கரமாக போச்சு. ஸோ ஒன்ஸ் வி காட் த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னே
நீங்கள் நம்ப மாட்டீங்க, சாதாரண ப்ராஜெக்ட் வந்து டே பை டே வந்து இட்ஸ் பிகம் பிகர் பிகர் பிகர். ஸோ இது வந்து எனக்கு ஒரு வெரி சேலஞ்சிங் டைம். ஏன்னா சிவனை செய்யும் போது ஐ ஓன்ட் ஈட், ஃபாஸ்டிங் இருப்பேன் ஃப்ரம் மார்னிங் டு நைட். ஓகே ஓகே. அது பக்திக்காக இல்லையா, அந்த கேரக்டரோட இல்ல அது என்னன்னா நம்மளுக்கு பக்தியா இருக்கலாம். அவர் என்னன்னா ஒருத்தருடைய கேரக்டர் நம்ம மேல பிரசன்ட் பண்றாங்க, நம்ம கிட்ட சொல்றாங்க இல்லையா, அந்த கேரக்டர் ஏத்துக்கும் போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கே இல்லையோ இல்லை, ஆனா எனக்கு அந்த கேரக்டர் மேல நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி உண்மையா இருக்கணும், அங்க போய் ட்ரூவா வந்து வேலை செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய தாட். அதனாலே அவர் ஒரு நாள்னா பரவாயில்ல, இப்ப சிஜி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் பாஸ்டிங், ஒரு 5 நாள் பாஸ்டிங் தான். நான் ஒரு மண்டலம் ஃபுல்லாவா 48 நாள் ஃபுல்லாவா மண்டலம் பூஜை பாஸ்டிங் சார். நான் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய கையா இருந்தது சிவன், 48வது நாள் பாக்குறேன் கையை காணோம். எங்கயா மலேசியால இவ்வளவு பெரிய கை வச்சுதா, அது குறைஞ்சு கடவுளே வந்துட்டாரு. அவரே வந்து என்ன சொன்னாருன்னா, போத நீ சாப்பிடாம இருந்தது இந்த 10 இதோட முடியும். அவ்வளோ டெடிகேட்டா வந்து உட்காந்து ஒர்க் பண்ண மனுஷன். இல்ல நம்ம பாடி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தாலும் ஏத்துறது இறக்குறது, அதுக்கும் மேல பார்த்தா அந்த கண்ணுல யூ ஹேவ் டு பிரிங் தி எமோஷன். தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ நோ லைக் இத பம்ப் பண்ணி கொண்டு வரலாம் டயட் பட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் கரெக்ட்டா. சோ பட் யூ நோ கண்ணுல வந்து வெறும் கண்ணுல மட்டும் அந்த சிவனுடைய அந்த சாந்தத்தை கண்ணுல காட்டணும். that is what like அவர் அப்படியே இருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கன்னா that is what it is. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த கண்ணில் உங்களுக்கு இது வரும். ஸோ he did a fantastic work. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற மாதிரி இல்லை, லைக் யூனோ ஆல்மோஸ்ட் லைக் நிறைய படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கிற மாதிரி. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ரிசர்ச்சா இருக்கட்டும், அந்த விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் சிஜி எல்லாமே இருக்கட்டும், அவுட்டா வெளியில எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்ணி ஆடியன்ஸ்க்கு அதை பிடிக்க வைக்கிறதுங்கிற ஒரு சேலஞ்சான விஷயம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்க கேட்டோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு, இது நல்லபடியா எடுத்து வந்துருமா வராது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி ஐ நோ டைரக்டர் ராஜேஷ் கண்ணா. ஐ ஹவ் வர்க்ட் இன் ஆட் ஃபிலிம் தாயா தாரமா சன் டிவில ப்ரோமோ. very long years he was there directing. so அந்த டைம்ல that is how I met him. so அப்பத்துல இருந்து I know what kind of person is highly intellectual. இந்த படம் பார்த்தா தெரியும் இது சாதாரண ஒரு டைரக்டர் கிடையாதுங்கிறது. ஹிஸ்டரியை வந்து அவ்வளோ நோண்டி இருக்காங்க. இட்ஸ் நாட் இந்த ப்ராஜெக்டுக்காக பண்ணல, சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு தாக்கம் இருக்கு. இதெல்லாம் வந்து புதுசா எல்லாருக்குமே வராதுங்க, கரெக்டா இல்லையா? இது வந்து you are born with that. இதுக்குன்னே படைக்கப்பட்ட ஆட்கள் இவங்கலாம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மாயன் டீம். கண்டிப்பா இந்த ஒரு பார்ட் நிறைய பார்ட் 2 4 வரைக்கும் சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நீங்க எடுத்து முடிச்சு அதுக்கும் மக்கள் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க. புதிய முயற்சிக்கு என்னைக்குமே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.